வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரியில் அடுத்த கட்ட நிகழ்வு என்னவாக இருக்கும், முதுகலை பட்டதாரியுடைய ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா மாட்டாங்களா என்பவனை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் ஒரு கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மக்களே, முதுகலை பட்டதாரியோடைய தேர்வு ரிசல்ட்ஸு எல்லாமே முடிஞ்சிருச்சு. சிவி லிஸ்ட்டு, தற்காலிக தெரிவு பட்டியல், இனி எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. முதற்கட்டமாக செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுட்டாங்க. ஸோ முதுகலை பட்டதாரியில் இன்னும் 5 நாட்களில் பணி நியமன ஆணைகள் வழங்க இருக்காங்க. ஸோ ஜனவரி எண்டுக்குள்ளார பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியோடைய பணி நியமன ஆணைகள் எல்லாமே வழங்க போகிறாங்க. ஸோ இந்த பிஜிடிஆர்பியோடைய முடிவு வந்து விட்டது. ஸோ எல்லோருமே இந்த இறுதி கட்டத்தில் இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் நடக்க போகுதுங்க. முதுகலை பட்டதாரியில் செகண்ட் சிவில் லிஸ்ட்டு விடுறாங்க. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நிறைய பேர் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றீங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னொரு 5 தினங்கள், அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி, ஜனவரியில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு 5 தினங்கள் கூட இருக்காது, இன்னொரு 3 தினங்கள். ஸோ அப்ராக்சிமேட்லி 30, 31, அந்த 2, 29, இன்றைக்கி, நாளைக்கு, நாளை மறுநாள், இப்படி ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 3 தினங்கள் மட்டும்தான் இருக்குது ஜனவரியோடைய டெட்லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதன் பிறகு திங்கள், செவ்வாய், ஞாயிறு, திங்கள், செவ்வாய் தான். அதில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி முதல் வாரத்துக்கு நம்ம எடுத்து வைக்கிறோம். அப்படி பார்க்குறப்ப பிப்ரவரி 2ஆம் தேதி, ஸோ இறுதி கட்டம் பிப்ரவரி 2லேருந்து 5ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு பணி நியமன ஆணைகள் வரலை அப்படின்னா தேர்தலுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக பிஜிடிஆர்பியோடைய அப்பாயின்மெண்ட் லெட்ரு. ஸோ எல்லாருடைய எதிர்பார்ப்புமே பார்த்திங்கன்னா அந்த முதுகலை பட்டதாரியுடைய அப்பாயின்மெண்ட் லெட்ரு எப்போ வரும். ஸோ அதுதான் 14 பாடவாரியாக அப்பாயின்மெண்ட் லெட்டரை இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இன்று கூட அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். ஒரு சில கேட்டகரி பீப்புள்ஸுக்கு வித்தல்டில் இருக்கிறவங்களும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும்னா வாய்ப்புகள் இருக்குது. அவங்க சான்றிதழில் சப்மிட் பண்ணணும். அவங்க கேட்குற ஜிஓவை வச்சா மட்டும்தான் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். இல்லைனா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வர வாய்ப்பே கிடையாது. ஸோ இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி அவாய்டட் பர்சன். ஸோ தயவு செய்து நீங்கள் உங்களுக்கு இன்எலிஜிபிள் ஆகிட்டீங்க, இந்த முதுகலை பட்டதாரிக்கு டோட்டலாக நீங்கள் அன்ஃபிட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சைமல்டேனியஸ் டிகிரி படித்தவங்களுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ இனிமேல் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டிகிரி, அவங்களுடைய இது எல்லாமே டோட்டலாக வேஸ்ட் ஆகிரும். ஒரு டிகிரி மேலே இன்னொரு டிகிரியை படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கேட்டகரி படிக்கிறப்ப அது சைமல்டேனியஸ் டிகிரி, சைமல்டேனியஸ் ஸ்டடி, இந்த மாதிரி படித்தவங்களால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளவே முடியாது. ஸோ டோட்டலி அவங்க பார்த்தீங்கன்னா அன்ஃபிட் ஆஃப் சொசைட்டின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே நிறைய அந்த மாதிரி எடுத்தவங்களை எந்த இதுக்குமே எடுக்க மாட்டாங்க. தமிழக போட்டித் தேர்வுகளில் இவங்க அன்ஃபிட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டிகிரியை திரும்பவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி திரும்பவும் டைம் கரண்ட்டில் நீங்கள் எழுதி வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபிட் ஆக முடியும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவில் லிஸ்ட்டு வருமா வராதா மக்களே, கவலையே பட வேண்டாம். கண்டிப்பாக இன்னும் ஒரு 3 தினங்கள், ஜனவரி எண்டுக்குள்ளார கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவில் லிஸ்ட்டு. ஏன்னா 1996 கூட ஒரு கொஞ்சம் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா என்கீஸ் பண்ண போகிறாங்க. அதற்குண்டான அப்டேட்டையும் பார்த்திங்கன்னா இன்று நாளை இல்லைனா ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக வெளியிட போகிறாங்க. 14 பாட வாரியாக ஒரு 100, 50, 8 அந்த மாதிரி வேகன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே, முதுகலை பட்டதாரியுடைய அடுத்த கட்ட நிகழ்வு இருக்குங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி முதுகலை பட்டதாரியில் நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க, சிவில் லிஸ்ட்டில் பெயர் இல்லை அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் இந்த டைம் செகண்ட் சிவில் லிஸ்ட்டாக வந்துடும். கவலையை விடுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.